உங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்வெர்ட்டரை எதை பேஸ் பண்ணி வாங்கினா நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதும், அண்ட் வீட்டில் ஃப்ளம்பிங் லைனில் எந்த ஒரு தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அன்றைக்கி ஒரு கஸ்டமர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காகவும் வாஷிங் மிஷின் டேப்பில் லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 2 கம்ப்ளைண்ட் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்ட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அவங்க வாங்கியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா V-Guardோட புது இன்வெர்ட்டர் அண்ட் பேட்டரிஸ் தான். ஆனால் அவங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 150 AHல வந்து B20 சீரிஸில் டியூப்லர் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பேட்டரி இன்ஸ்டலேஷனில் அதில் இருக்கிற அந்த டம்மி கேப்ஸ் வந்து ஆசிட் அண்ட் தண்ணி கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம டைட் பண்ணிடலாம். அண்ட் புது பேட்டரி நீங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கவனிக்க வேண்டியது, இந்த இன்வெர்ட்டரில் நான் கவனித்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெர்ட்டர் வந்து 3-in-1 பேட்டரி சப்போர்ட். அப்படின்னா வந்து 12 வோல்ட் பேட்டரியில் வந்து நீங்கள் டியூப்லர் லித்தியம் அயன் யூஸ் பண்ணிக்கலாம், டியூப்லர் பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம், லித்தியம் பெரோபாஸ்பேட் இந்த 3 பேட்டரியுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். இன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மல்டிபிள் பேட்டரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்வெர்ட்டர் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, அதாவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி வாங்கிட்டிங்கன்னா, சப்போஸ் வந்து டியூப்லர் பேட்டரி பற்றி உங்களுக்கு தெரியும், காஸ்ட் கம்மி, பட் வந்து லைஃப் வராது. பட் லித்தியம் அயன் லித்தியம் பெரோபாஸ் அப்படி கிடையாது, காஸ்ட் வைஸ் அதிகம், பட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் அண்ட் சைக்கிள்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் பேட்டரி ரிட்டர்ன் வீடியோஸ் நம்ம சேனல் நிறையவே இருக்க, போய் பாருங்கள். நம்மளும் பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் பேட்டரி அப்படிங்கிறனால கனெக்ஷன் வந்து ஈஸி தான். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நம்ம கொடுத்துட்டு இன்வெர்ட்டர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. அண்ட் இது எக்ஸிஸ்டிங் வந்து ஒரு ரீசெண்டாக கட்டின வீடு அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம அதில் வந்து எதுவுமே பண்ணல. அவங்க கொடுத்துருக்கிற ஒயரை மட்டும் கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ஆன் ஆகி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் மோஸ்ட்லி புது பேட்டரியில் வந்து உங்களுக்கு தெரியும் சார்ஜ் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளம்பிங். அவங்க வந்து அந்த வாஷ் பேஷன் டேப்பில் வந்து லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை கழட்ட ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆகி உள்ள பிராஸ் வந்து மாட்டிக்கிச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை தட்டி எடுத்துட்டு புது பைப்பை மாற்றிட்டு கேட் வால் ஆன் பண்ணலான்னு மேலே போனால், கேட் வால் பாருங்களேன், எந்த ஃப்ளம்மர் ஒரு இளந்தாரி ஃப்ளம்மர் பண்ண வேலைன்னு பாருங்கள். கேட் வால் எங்கே இருக்குது, மேலேருந்து கீழே வரதா கீழேருந்து மேலே போகிறதான்னு தெரில. இப்படி ஒரு கேட் வாலை வச்சா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எப்படி அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும்? நம்ம ஒரு ஃப்ளம்மராக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறி ஆன் ஆஃப் பண்ணிக்கிறோம். பட் ஒரு வீட்டில் இருக்கிறவங்க நிலைமை யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது எலக்ட்ரிஷியன் ஃப்ளம்மர் உங்கள் வீட்டில் சேட்டப் பண்ணியிருந்தாங்கன்னா அது என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.